விஜய் தேவர்கொண்டாவோட கிங்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆக்சுவலாக ஜெர்சி எடுத்தாரு பார்த்தீங்களா, கௌதம் திருநூரி அவர் தான் இந்த படம் எடுத்திருக்காரு. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங்காகவும் சரி, படத்தோட ஸ்டோரியும் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு. பேசிங் இஷ்யூ அங்கங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிஜமாக நல்லா இருந்தது. விஜய் தேவர்கொண்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மீதி சீனில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் தவற விட்டார். செகண்ட் ஹாஃப் தான் முழுக்க முழுக்க சொதப்பல். உண்மையாக சொல்லப்போனால் அது ஒரு மாதிரி சகிச்சுக்க முடியல. ரொம்பவே இழுத்துட்டாங்க படத்தை. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து கிறிஸ்பாக இன்னும் கட் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப இழுன்னு இழுவ மாதிரி போயிடுச்சு செகண்ட் ஹாஃபு. நமக்கு தெரியும் இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதை ரொம்ப டிலே பண்ணி சொன்னது தான் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்லாம் இருப்பாங்களே, ஈழத்தமிழர்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவங்கள மாதிரி எல்லா படத்துலையும் போர்ட்ரே பண்ணிட்டு வராங்க. அது சரியில்லை. ரியல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்களோட வழி வந்து எல்லா படத்துலையும் ஈஸியாக வில்லனாக காமிச்சிட்டு போயிடுறீங்க. யாராச்சும் இந்த சிங்களர்களை வச்சு வில்லனானுங்களா ஒரு படம் வாய்ப்பில்லை. தமிழர்கள் தான் ஈஸியாக வச்சு அடிச்சுட்டு போயிடுறீங்க இல்லையா. அதான் அது மாதிரி ஏற்றுக்க முடியல. அதான் இந்த படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பூரா சொதப்பிட்டாங்க. தப்பான ஐடியாலஜி இருக்குது படத்தில். தமிழர்களை வந்து வில்லனாக காட்டுறதுலாம் ஏற்றுக்கவே முடியல. மிச்சபடி இந்த படத்தில் போட் சேசிங் சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோவில் அப்போ வரும், அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஜீப்பில் போவாங்க, அந்த சீன் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை வந்து கை நீட்டி அடிப்பார் நம்ம விஜய் தேவர்கொண்டா, அந்த சீன் கொஞ்சம் ஓகே. இன்டர்வல் அனிருத் வந்து பிஜிஎம் எலிவேட் பண்ணி கொண்டு போன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஏலஹு அந்த பிஜிஎம் இருக்குல்ல, அது வந்து நிஜமாக நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மேலே மொத்தமாக எல்லாமே படுத்துருச்சு. ஹுக்கும் பிஜிஎம்னு யூஸ் பண்ணி வச்சிருக்காரு அனிருத். அது ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபே ஒரு மாதிரி படத்தில் ஒட்டலை. அது ஏன்னு தெரில எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் ஓகே, ஒரு ஆவரேஜான படமாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படமாக மாற்றி விட்டுருச்சு. அதான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான் நான் சொல்லுவேன். விஜய் தேவர்கொண்டா நடித்ததில் மேக்ஸிமம் ஒர்க்கான படம் வந்து இந்த பெல்லிச்சூப்புல படமும் கீதா கோவிந்தம் படம் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. இது எல்லாமே ஒரு சுமாரான படமாக இருக்கலாம், ரொம்ப பீ படமாக இருக்கும். விஜய் தேவர்கொண்டாவோட கிராஃப் எடுத்திங்கன்னா கௌதம் திருநூறு படம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. சும்மா ஒரு படம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜெர்சி படம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் எடுத்து நம்பி போனதுக்கு இது மாதிரி ஒரு படத்தை வந்து சொருகி விட்டாரு. அதர்வைஸ் இது உங்களோட விஷ் தான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.